ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி. எம் தமிழ் காட்சி ஊடகத்தை பார்த்து வருகின்ற எம் தமிழ் உறவுகளே, இதுவரையில் நீங்கள் எம்மோடு இணைந்து கொள்ளவில்லை எனில் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. ஜெர்மனி நாட்டு செய்திகள். ஜெர்மனியில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்த உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டின் ஆயுத உற்பத்தி நிறுவனத்தின் தலைவர் மீது ரஷ்ய உளவுப்படை தாக்குதல் மேற்கொள்ள இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டின் ஆயுத உற்பத்தி செய்கின்ற நிறுவனமான ராயின் மெட்டால் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனத்துடைய தலைவரான பப்பர்பர்க் என்று சொல்லப்படுகின்றவர் மீது ரஷ்யாவுடைய உளவு அமைப்பானது தாக்குதல் ஒன்று நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததாக தற்பொழுது செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அதாவது ரஷ்யாவானது இவர் உக்ரைன் நாட்டுக்கு தனது நிறுவனத்தினூடாக அதிநவீனமான ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் மீது தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டதாக அமெரிக்க உளவு அமைப்பானது ஜெர்மனியின் உளவு அமைப்புக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து ஜெர்மனியின் உளவு அமைப்பானது இந்த தாக்குதல் திட்டத்தை முறியடித்ததாக செய்திகள் கூறுகின்றன. இதே வேளையில் கடந்த காலங்களில் இந்த ராயின் மெட்டால் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனத்துடைய பங்கு சந்தையின் மதிப்பானது உயர்வு அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால் உக்ரைன் நாட்டுக்குரிய முக்கிய ஆயுதங்களை இந்த ராயின் மெட்டால் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆயுத உற்பத்தி நிறுவனமானது தயாரிப்பதில் ஈடுபட்டுள்ளதாக உள்ள காரணத்தினால் இந்த பங்கு சந்தையின் உடைய பங்குகளின் விலையானது உயர்வு கண்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. IS தீவிரவாதி ஒருவர் ஜெர்மனி நாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது அவர் சிறையில் இறந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜெர்மனியில் IS தீவிரவாத அமைப்பினுடைய பிரிவான ஹோர்சர் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பின் சார்பில் ஜெர்மனியில் உள்ள கலோன் தேவாலயத்தின் மீது தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 40 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இதே வேளையில் இவர் ஒஸ்ட்ரியா நாட்டினுடைய நகரம் ஒன்றில் உள்ள தேவாலயம் ஒன்று மீதும் தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டார் என்று இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதே வேளையில் இந்த கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இந்த 40 வயதுடைய நபரானவர் இன்றைய தினம் தனது சிறை அறையில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜோரேஜ் துபாய் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நற்செய்தி. தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குலுக்கல் ஜூலை 13ஆம் தேதி. ஒவ்வொரு மாதமும் 2வது வாரத்தில் அதிர்ஷ்ட குலுக்கல் தொடரும். தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரேஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும். குலுக்கலில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு 1200 சுவிஸ் பிராங்க் பெறுமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும். அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை. 9வது மாதத்தில் ஜாக்பாட் பரிசு இரட்டிப்பாகும். 2400 சுவிஸ் பிராங்க் நகைகள் வழங்கப்படும். அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் 1300 சுவிஸ் பிராங்க் பெறுமதியான தங்க நகைகள் வழங்கப்படும். இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். துபாய் ஜுவல்லரி, கசோ மேத்ர ஸ்ட்ராசா 27, 8005, ஜோரேஜ். தொலைபேசி இலக்கம் 00 41 41 508 16 74. வெளிநாடுகளில் இருந்து ஜெர்மனியில் குடியேறிய வெளிநாட்டவர்களின் புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. ஜெர்மன் நாட்டில் புள்ளிவிவர திணைக்களமானது ஜெர்மன் நாட்டுக்குள் வெளிநாடுகளிலிருந்து குடியேறியவர்கள் சம்பந்தமான புள்ளி விவரம் ஒன்றை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றது. அதாவது தற்பொழுது ஜெர்மனியில் மொத்தமாக 15.6 மில்லியன் பேர் புலம்பெயர்ந்த பின்னணியை கொண்டவர்களாக இந்த புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இவ்வாறு இந்த நாட்டில் குடியேறியவர்களில் 2.5 மில்லியன் பேர் முந்தைய அறிக்கையில் சொல்லப்படுகின்ற 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மன் நாட்டில் குடியேறியவர்களில் தொகையில் ஆண்களை விட கூடுதலாக பெண்களை உள்ளதாகவும், இதே வேளையில் ஜெர்மனியர்களின் சராசரி வயதானது 37 வயதாக
இருக்கும் பொழுது குடியேறியவருடைய சராசரி வயது மிகவும் குறைந்த வயதாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஜெர்மனியில் குடியேறியவர்களில் முதலாவது இடத்தில், அதாவது 12% போலாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் வாழ்வதாகவும், இதே வேளையில் துருக்கி நாட்டைச் சேர்ந்தவர்களில் 9% உள்ளதாகவும், இதே வேளையில் ரஷ்யாவிலிருந்து குடியேறியவர்கள் ஜெர்மன் நாட்டின் மொத்தமாக குடியேறியவர்களுடைய தொகையில் 7% உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் உக்ரைன் நாட்டிலிருந்து குடியேறியவர்களுடைய தொகை புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள் தொகையில் 5% உள்ளதாகவும், இதே வேளையில் சிரிய நாட்டிலிருந்து குடியேறியவர்களுடைய தொகையானது இவ்வாறு 5% உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் சில நகரங்களில் வெளிநாட்டவர்களுடைய தொகை மிகவும் அதிகமாக உள்ளதாகவும் இந்த புள்ளிவிவரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கெசன் மாநிலத்துள்ள ஒஃபன்பர்க் என்ற நகரத்தில் 43% புலம்பெயர் பின்னணியை கொண்டவர்களாகவும், இதே வேளையில் ஃபோர்ட்ஸ்ஹைமில் 39% மக்கள் புலம்பெயர் பின்னணியை கொண்டதாகவும், ஹைல்ப்ரோன் பிரதேசத்தில் வாழ்கின்றவர்களில் 37% என்றும், பிராங்க்ஃபர்ட் நகரத்தில் வாழ்கின்றவர்களில் 36% புலம்பெயர் பின்னணியை கொண்டவராகவும் இந்த புள்ளிவிவரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் அதிகளவில் பயிற்றப்பட்ட தொழிலாளர்களின் தேவை அதிகரித்து வருகின்றது. இதனால் அவ்வாறான தொழிலாளர்களை இந்தியாவில் இருந்து அழைப்பதற்கு முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. ஜெர்மனியில் தற்பொழுது பயிற்றப்பட்ட தொழிலாளர்களுக்கு மிகவும் தட்டுப்பாடு இருந்து வருகின்றது. இதே வேளையில் தற்போதைய ஜெர்மனியின் தொழில் அமைச்சரான ஹூபர்ட் சாயில் அவர்கள் இவ்வாறு பயிற்றப்பட்ட தொழிலாளர்களை இந்தியாவிலிருந்து பெருமளவில் ஜெர்மன் நாட்டுக்கு அழைப்பதற்கு தான் புதியதொரு திட்டம் ஒன்றை வகுக்கப் போவதாக இன்றைய தினம் பேர்லினில் உள்ள ஃப்ரையர் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த பல்கலைக்கழகத்தில் இந்திய பல்கலைக்கழக மாணவர்களுடனான சந்திப்பின் பொழுது தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்தியாவில் மாதம் ஒன்றுக்கு 15 லட்சம் பேர் புதிதாக வேலை தேடுபவர்களாக தம்மை பதிவு செய்து கொள்கின்றார்கள் என்றும், இவ்வாறு பதிவு செய்கின்ற இந்த இந்தியர்களை தரமானவர்களை ஜெர்மன் நாட்டுக்கு வெகு இலவில் தான் வரவழைப்பதற்கான இந்த புதிய திட்டம் ஒன்றை முன்வைக்க உள்ளதாக கூறியிருக்கின்றார். இதன் மூலம் பலர் இந்த நாட்டிலும் இந்தியாவிலும் பயனிடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் பல்கலைக்கழக மாணவர்களிடையே உரையாடும் பொழுது கூறியிருக்கின்றார். இதே வேளையில் தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது, அதாவது அரசாங்கத்தில் உள்ள கூட்டு கட்சிகளானது ஜெர்மன் நாட்டுக்குள் வந்த அகதிகளை உடனடியாக வேலை செய்வதற்குரிய அனுமதியை வழங்குவது பற்றி ஆலோசனை நடத்தி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது ஜெர்மன் நாட்டுக்குள் ஒரு அகதி வந்து தனது அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்ட பிற்பாடு 6 மாதங்கள் கடந்து இவர் தொழில் செய்வதற்கான அனுமதி பத்திரத்துடன் இந்த நாட்டிலே வேலை செய்ய முடியும். இதே வேளையில் தற்பொழுது இவ்வாறு வந்த அகதிகள் ஜெர்மன் நாட்டுள்ள வெளிநாட்டவர் காரியாலயத்தில் தாங்கள் வேலை செய்வதற்கான அனுமதிக்குரிய விண்ணப்பத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த விண்ணப்பமானது நீண்ட காலமாக தொழிற்பாட்டில் இந்த வெளிநாட்டவர் காரியாலயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறு அகதிகள் தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்த முடியாதுள்ளதாகவும், இதன் காரணத்தினால் அரசாங்கமானது புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்றி இருந்தால் தொழில் வழங்குகின்ற ஒரு நபர் ஒரு அகதியை விண்ணப்பம் கோரிய ஒரு நபருக்கு தான் வேலை வழங்கப் போவதாக ஒரு வேலை ஒப்பந்த பத்திரத்தை வழங்கிய பிற்பாடு இந்த ஒப்பந்த பத்திரமானது வெளிநாட்டவர் காரியாலயத்தில் கையளிக்கப்பட்டு இந்த வெளிநாட்டவர் காரியாலயமானது 2 கிழமைகளுக்குள் இந்த விண்ணப்பம் சம்பந்தமான முடிவை எடுக்காது விட்டால் அதனுடைய மறைமுக அர்த்தம் இந்த நபரானவர் தொடர்ந்து இந்த நாட்டிலே சட்ட ரீதியாக வேலை செய்ய அனுமதிக்கப்பட்டவராக கருதப்படுவார் என்ற வகையில் புதிய சட்டம் ஒன்றை வெகு விரைவில் ஜெர்மனியின் ஆளும் கூட்டு கட்சியானது நிறைவேற்ற உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் இந்த திட்டத்திற்கு சில கட்சிகள் தமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். இனி உலகச் செய்திகள். இலங்கையில் அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களா அல்லது 6 வருடங்களா என ஜனாதிபதியின் சகாக்கள் தற்பொழுது கேள்வியொன்றை எழுப்பியிருப்பதாக ஜேவிபியுடைய தலைவர் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரணகே அவர்கள் இவ்வாறான ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார்.
அண்மையில் பிரித்தானியாவில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் லீசெஸ்டர் கிழக்கில் போட்டியிட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிவானி ராஜா என்பவர் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்து தனது பதவியை ஏற்றுக்கொண்டார். இதே வேளையில் இவர் சத்திய பிரமாணம் மேற்கொண்ட பொழுது பகவத்கீதையின் மீது தனது சத்தியத்தை மேற்கொண்டதாக பிரித்தானியாவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டோ அமைப்பானது நாட்டோ அமைப்பு உருவாகி தனது 75வது ஆண்டு விழாவை கொண்டாட உள்ள நிலையில் இந்த நாட்டோ அமைப்புடைய பொதுச் செயலாளர் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் சீனாவின் மீது கடுமையான குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கின்றார். அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் மூண்டு கொண்டுள்ள நிலையில் ரஷ்யாவுக்கு ஆதரவான முறையில் சீனாவானது தனது நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதாவது தற்பொழுது நாட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய நாடுகள் ஒரு அணியில் நிற்பதாகவும் இதே வேளையில் ரஷ்யா மற்றும் சீனா மற்றொரு அணியில் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதே வேளையில் எதிர்வரும் காலங்களில் சீனாவானது இவ்வாறு ரஷ்யாவிற்கு இராணுவ ரீதியில் ஒத்துழைப்பு வழங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வெளிப்படையாக நாட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் தனது கருத்தில் தெரிவித்திருக்கின்றார். மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு? இல்லை, அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பார்க்குறீங்கள, அப்போ இப்போ நான் போகிறேன் தானே, இப்போ வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் 1 எடுத்தால் 1 இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி.